நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கௌரிய பையனுக்கு பிடிச்சிருக்கு, சீதனமும் வேணாம். அதனால எனக்கு தோணுது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் லேட் ஆக்கிட்டோம். உன் விஷயத்த முன்னாடி சுதன் கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் அதை பற்றி பேசியிருந்தாலும் நடக்கும்னு எனக்கு தோணலை. டேய், உன்னோட இந்த பயத்தினால தான் இந்த விஷயம் இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கு. இல்லைன்னா நான் எப்பவோ சுதன் கிட்ட பேசியிருப்பேன். இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்டு போய் தூங்குற வேலையை பாரு. காலையில சொசைட்டிக்கு போனல, போய் தூங்கு. எப்படியோ பொண்ணை மைக்கிட்ட, எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆமா, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசாம வந்துட்டோம். நாம மத்த விஷயங்களை எல்லாம் எப்பங்க அவங்க கிட்ட போய் பேச போறோம்? அதெல்லாம் பேசலாம். ஒரு 10 லட்சம் ரூபாயும் 25 பவுனும் ஸ்ரீதரன் கேட்கணும். அது கம்மிதான். அவங்க இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவுதான் கேட்க முடியும். ஆமாங்க, அதாவது வாங்கினாதானே மரியாதையா இருக்கும். இங்க பாருங்க, வரதட்சணைலாம் அண்ணனுக்கு வேண்டாமா? வேண்டாமா? அது அவன் தான் தீர்மானிக்கணுமா? அவன் கிடக்குறான், நம்ம எவ்வளவு கேட்கலான்னு சொல்லுங்க. யார்கிட்ட? கௌரி வீட்டுல தான். இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன். அது இந்த மூக்கு கீழே மீச வளராத நேரத்திலயா இருக்கும். எனக்கு பொண்ணு இருந்தா போதும். எனக்கு தங்கமும் வேணாம், பணமும் வேணாம். டேய், உனக்கு தெரியும்ல, நாம ஒன்னும் பெரிய பணக்காரங்க இல்ல. இன்னும் 2-3 வருஷத்துல உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உன்ன மாதிரி தாராள மனசுக்காரன் போருவான்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. பொண்ணோட கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்க நான் வரதட்சணை வாங்கணுமா? இங்க பாருடா, அவ எங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, உனக்கும் தங்கச்சி தான். இவளோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். வரதட்சணை கொடுக்காமலேயே பண்ணுவேன். அவளுக்கான ஆம்பளை எங்கேயாவது கண்டிப்பா பிறந்தே இருப்பான். அந்த கௌரி அவங்க குடும்பம் ரொம்ப பாவம். நீங்க சொல்ற இந்த விஷயத்தை அவங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. வரதட்சணைங்கிறது பெண்ணை பெத்த அவங்களுடைய கண்ணீரும் கஷ்டமும். அதை வாங்கி அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே இத பத்தி நீங்க யாரும் பேசவே கூடாது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காமலேயே. மனோண்ணா, சாப்பிட்டுட்டு போங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதியா? என்னைக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு இன்னைக்கு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கௌரி, நான் தான் மனு பேசுறேன். நீ இன்னும் தூங்கலையா? என்ன பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ, இது கௌரி தானே? ஆமா. என் மேல எதுவும் கோவம் இல்ல? அப்படி நடந்துக்கிட்டது உனக்கு பிடிக்கல? தப்பு எந்துதான், மன்னிச்சிரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. பொதுவா சொல்லுவாங்க கண்டதும் காதல்னு. இதெல்லாம் நம்பாம தான் இருந்த. ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து நீ இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுச்சு. அது சரி. சத்தியமா தான் சொல்றேன். உண்மையை சொல்லவா? எனக்கு இதெல்லாம் இப்ப கூட நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சுய நினைவோட இருந்தனா உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். என் அப்பா குறிச்சு வாங்கிட்டு வந்த அதே முகூர்த்த நாள்ல நம்ம கல்யாணம் நடக்கும். சரி கௌரி, குட் நைட். குட் நைட். லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இனிமே அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 10 ஜென்மம் நீங்க ஒன்னாவே இருங்க.
அடுத்த ஜென்மம்லாம் வேண்டாம் காயத்ரி. இந்த ஒரே ஒரு ஜென்மம் போதும். எப்படியோ உனக்கு டென்ஷன் குறைஞ்சது இல்ல காயத்ரி? ஆமா. ஆமா, உன் அக்கா கல்யாணத்தை கிராண்டா பண்ண போறியா? ம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே மாஸ்டர். அந்த அலைன்ஸ் யார் கொண்டு வந்தது? இதோ இவர்தான். என்னது, நானா? அது என்னமோ வேற ஆள் தான். ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரனை கொண்டு வந்தது நீங்க தானே நான் சொல்லி வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களை கேட்டாலும் நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க. அந்த பெருமை உங்களே வந்து சேரட்டுமே மாஸ்டர். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா புரோக்கர் தாமு மாஸ்டர்? புரோக்கரா? ஹாய் காயத்ரி. ஹலோ. காயத்ரி, நீங்க ரெண்டு பேரும் எப்ப இங்க வந்தீங்க? அது நாங்க ஒன்னு பார்க்கத்தான் வந்தோம். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கலாமே. பரவாயில்லம்மா, எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னாச்சு அங்கிள்? கல்யாணம் நடக்காதுன்னு ஏதாவது அதான் சொல்ல வரீங்கன்னா வேண்டாம். அதை விட நல்லது எங்க அக்காவை கழுத்தை நெரிச்சு கொன்னலாம். சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை எங்களுக்கு சீதனமா நீங்க தரணும். சீதனும் வேணான்னு சொன்னீங்களே. யார் சொன்னது? நாங்க அப்படி சொன்னோமா? இங்க பாரு காயத்ரி, எங்களுக்கு கௌரிய ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. எவ்வளவு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பெருசா ஒண்ணும் இல்லம்மா. எங்களுக்கும் உங்களோட நிலைமை தெரியும்ல. ஒரு 10 லட்சம் ரூபாவும் 25 சவரமும். இவ்வளவு காசு நகையும் நான் கனவுல கூட பார்த்தது இல்ல. நான் ஒத்தால இது எல்லாமே பண்ணணும். அப்போ நாங்க வேற மாதிரி யோசிக்க வேண்டி வரும். ஐயோ, அவசரப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தா எங்க அக்கா உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணா இருப்பா. ஒரு குடும்பத்தை பார்த்துக்க அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிதான் எங்க அம்மா அவளை நல்லா வளர்த்திருக்காங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. எங்க அக்கா வாழ வச்சிடாதீங்க. நான் உங்க பையன் கிட்ட பேசுறேன், ப்ளீஸ். வேண்டாமா, மனுவுக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சீதனம் வேணும்னு அவன் கேட்கவும் இல்லை. நந்தகிஷோர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசாத. இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். நாங்க இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் காத்திருப்போம். சீதனம் தர முடியுமா முடியாதான்னு இன்னைக்கு ராத்திரியே கால் பண்ணி சொல்லு. எஸ்ன்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா மனுவை மறந்துட சொல்லி உங்க அக்கா கிட்ட சொல்லிடு. என்னடி கனவு கண்டுட்டு இருக்கியா? என்னமோ விஷயம் இருக்கு. ஒரு வாரமா என்ன பாக்குறதுக்காக ஒரு ஃப்ராட் வந்தான்ல, அவனை கூட நீங்க வீடியோ எடுத்தீங்களேக்கா மேனேஜருக்கு காட்டுறதுக்கு. அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விடுறீங்களா? அந்த ஆளு இன்னைக்கு காணுமே. ஏன் உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்க கௌரி? ஏய், அவரு நம்ம நினைச்ச மாதிரி பொம்பளை பொறுக்கெல்லாம் கிடையாதுடி. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வீடியோவை காட்டினேன். அவருக்கு அவரை நல்லா தெரியுமா. அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப பெரிய இடமாமே. நான் இந்த விஷயத்த சொன்னதும் அவர் நம்பவே இல்லை. அவரு ஃப்ராடெல்லாம் இல்லக்கா, ரொம்ப நல்லவர் தான். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா நடிச்சிருக்காரு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு.
இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன். நீ கேடிதான் கௌரி. உனக்கு என்னாச்சக்கா? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு படிக்கிற வேலை எல்லாம் எதுவும் இல்லையா? போய் படிப்போ. ஓ, பிரசன்ன மாமா, நான் ஷெல்ஃப் எல்லாம் மூடி இருக்கான்னு பாக்குறேன். ஹாய், எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். 100 ரூபா. சூ ஆட்டோக்கு கொடுக்க ஒரு 150 ரூபா வேணும். சரி வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். அண்ணே 50 ரூபா தானே சொன்னீங்க? 100 ரூபா சார். அதுக்குள்ள 100 ரூபா ஆயிடுச்சா? இந்தாங்க பிடிங்க. அவங்க கேக்குற அவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா. இன்னும் நான் எவ்வளவுதான் கடன் வாங்குறது? என்னால முடியலப்பா. உங்களுக்கே தெரியும் இல்லப்பா, சேவிங்ஸ்னு ஒண்ணும் இல்ல, கடன் மட்டும்தான் இருக்கு. நீங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிமே நீதான் அம்மா அக்கா தங்கச்சியை பாத்துக்கணும்னு சொன்னீங்க. அவங்கள நான் நல்லதான்ப்பா பாத்துக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்தை நடத்த என்னால முடியுமான்னு தெரியல. நான் அக்கா கிட்ட சொல்லத்தான் போறேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. இந்த சீதன விஷயத்தை பத்தி சொன்னா அக்காவை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவா. இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா அக்கா எப்படி தாங்குவா? சரி, நான் நாளைக்கு கால் பண்றேன். குட் நைட். ஓகே, குட் நைட். ஓகே. ஆஹா, இந்த மாதிரி ஒட்டு கேட்கறது நல்ல விஷயம் இல்ல. வா சாப்பிடலாம். ஆமா, அந்த காயத்ரி இது வரைக்கும் கூப்பிடலையே. ராத்திரி தானே கூப்பிட சொல்லியிருந்தோம். அவளால நாம கேட்ட பணத்தையும் நகையும் தர முடியாது போல இருக்கு. நான் அப்பவே நினைச்சேங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்றேன். எடு. ஹலோ ஆண்டி, நான் காயத்ரி. தெரியுதுமா. நீங்க கேட்ட 25 சவரன் எங்க அக்கா மேடையில ஏறும்போது அவ கழுத்துல காதலெல்லாம் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் உங்க கையில கண்டிப்பா கொடுத்துருவேன். நீ கெட்டிக்கார பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். உன் அக்கா மேலையும் குடும்பத்து மேலையும் நீ அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க. நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். அது கல்யாண தேதியை முறைப்படி வந்து அங்க சொல்லணும் இல்லையா? சொல்லணும். நாங்க வரோம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. அப்புறம் முக்கியமா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. வரதட்சணை விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரிம்மா. அப்படின்னா எல்லாம் ஓகே. எனக்கு தெரியலப்பா, இதுல நான் எப்படி பண்ண போறேன். கொடுத்த வாக்க காப்பாத்தலனா என்ன கூட தெரியல. நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும்.
என்னப்பா இன்னும் தூங்கலையா? டேய் பரவாயில்ல, நீ படுத்துடுறா. நாங்க நாளைக்கு கௌரியோட வீட்டுக்கு போறோம். கல்யாண தேதியை குறிச்சது அவங்க கிட்ட சொல்லணும்ல. உன் விருப்பப்படியே நடக்கட்டும்டா. 1 ரூபா கூட நமக்கு வரதட்சணையா வேண்டாம். ஆமா, உங்க 2 பேரோட விருப்பம் இல்லாம எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆனா என்னால கௌரியை மறக்க முடியாது. ரொம்பவே கவலையில இருந்தேன். இப்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங் காயத்ரி. குட் மார்னிங். நீ இன்னும் ரெடி ஆகலையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு நான் கிளம்புறேன். கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் ஆயிடும்ல. அம்மா, மாமா இங்க இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனை. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. வரவங்க கிட்ட தேவையில்லாம பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. நீ ஏதாவது பிளான் பண்ணி அவங்க வரத்துக்கு முன்னாடி மாமாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிரு. அதுவும் சரிதான். அவன் இங்க இருந்தா பிரச்சனை தான். நான் அதை பாத்துக்கிறேன். கௌரி கொஞ்சம் நில்லுமா. யாருமா இந்த ஆர்டிஸ்ட்? உனக்கு ஏன் இவனை இவ்வளவு பிடிக்குது? அது வந்து இது வரைக்கும் எந்த படத்துலயும் நான் இவனை பார்த்ததே இல்லையே. புதுமுகமா? புதுமுகம் தான். புது சினிமால ஹீரோ. பிரசன்னா, உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைல்ல? உன் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு போயிட்டா அவங்க தனியா எல்லாம் இருப்பாங்க. நீ அங்க போ. அக்கா ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க. பக்கத்துல இருக்கிற கோவில் உண்டியில போட்டுட்டு நல்லா வேண்டிட்டு வர்றேன். அப்படியே போய் சேரட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். கௌரி, யாருது? இவனுக்கும் உனக்கும் என்ன பந்தம்? சொல்லு, சொல்லுன்றல. பிரசன்னா, நீ எதுவும் கத்தாத. இவளை பொண்ணு பார்க்க ஒரு பையன் வீட்ல இருந்து வந்துட்டு போனாங்க. அவன் போட்டோ தான் இது. இவளுக்கும் அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியாமலையா? இந்த தாய் மாமனுக்கு தெரியாம இந்த வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தாங்களா? வந்தாங்க. உங்களால இதுவரைக்கும் எத்தனை சம்பந்தம் நின்னு போயிருக்க? நிச்சயதார்த்தமே இல்லாம இந்த மாசமே கல்யாணம் முடிச்சிடலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். வரதட்சணையா உங்ககிட்ட எவ்வளவு கேட்டிருக்காங்க? உடனே ஒரு வாடகை வீட பார்த்தாகணும். இந்த வீடை வித்தாதானே அது நடக்கும். மாப்பிள்ளை வீட்ல எந்த வரதட்சணையும் கேட்கல பிரசன்னா. இத நம்புற மாதிரி தெரியலையே. வரதட்சணை வேணானா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு ரகசியம் மறைக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. ஒரு ரகசியமும் இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த வரனை கொண்டு வந்திருக்காரு. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. நீங்க அதுல தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, இவ சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை மாட்டிப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் தடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இப்ப போனீங்கன்னா கரெக்டா கவர்மெண்ட் பஸ் ஒண்ணு வரும். அதுல ஏறினீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கும். அவ்வளவுதான் எனக்கு மரியாதை. நான் இப்ப இங்க இருந்து போகணும். இனிமே ஏன் தேவை உங்களுக்கு இல்லல்ல? ஐயோ, அவங்க வந்துட்டாங்க போல இருக்க. பிரசன்னா, நீ கொஞ்சம் உள்ள போ, பேசாம இரு ப்ளீஸ். திமிரு பிடிச்சவளுங்க. காயத்ரி, நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரமா? பரவாயில்ல, இருக்கட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாம். அது இருக்கட்டும். எங்க என் மருமக? உள்ளதான் இருக்கா. கௌரி அக்கா, நீங்க வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருக்கா. உள்ளதான் இருக்கா. நாங்க ஜோசியரை பார்த்து தேதி குறிச்சிட்டு வந்துட்டோம். கௌரி கிட்ட மனோ சொல்லிட்டான். இருந்தாலும் முறைப்படி நாங்க வந்து சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்தோம்.
இந்த மாசம் 29னா கொஞ்சம் சீக்கிரமா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல இல்ல காயத்ரி? அதெல்லாம் பாத்துக்கலாமா? வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்போ டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே எங்க கல்யாணம்னு நீங்க தான் சொல்லணும். கல்யாண செலவுல பாதியை நாங்க ஏத்துக்கிறோம். இங்க பக்கத்துலயே ஒரு ஹால் இருக்கு, அங்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆமா, இந்த வரதட்சணை வேணான்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா? இவன் தான் என் தம்பி பிரசன்னா. கேட்டதுக்கு பதில் வரலையே. உண்மைதான், நான் வேலை பார்க்கறது பணத்துக்காக தான். கடவுள்கிட்ட வேண்டும் போதும் பணம் கேட்பேன். ஆனா கல்யாணம் பண்றது பணத்துக்காக இல்ல, சந்தோஷத்துக்காக. என்ன சோபா? ஆமாங்க, கரெக்ட் தான். அது சரி, இப்ப இப்படிலாம் பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? என்ன பேசுறீங்க மாமா? என்ன இது? பேச வேண்டியதெல்லாம் முதலே பேசிடணும்லமா. உனக்காக தானே மாமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளத்தோணம் இல்லாத வீடு இது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தக்காரி இவர்தான். வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாரு, தப்பா எடுத்துக்காதீங்க. யாரு யாரு எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியும்மா. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வீட்டு வேலை செய்யற வேலைக்காரி இல்ல, எங்க குடும்பத்துக்கு மருமக. எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு மக. இவதான் எங்க மருமகன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இனி அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் உனக்கு அம்மாக்கு தங்கச்சிக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். மனோதான் வாங்கி கொடுத்தா. எனக்கு இருக்காதுன்னு தெரியும். நீங்க இங்க இருப்பீங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கலாம். அதனாலதான். நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மடி காயத்ரி, எனக்கு வீட்டை சுத்தி காட்டு. ஆக்சுவலி உங்க பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா? இல்ல வரதட்சணை வேணாம் நீங்களே, அதான். ஏமா, நாம பேசுனதுல எந்த மாற்றமும் இல்ல? இல்ல. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கௌரி கழுத்துல 25 பவுன் நகை இருக்கணும். 10 லட்சம் ரூபாய் பணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துரு. நீங்க தாராளமா நம்பலாம், நான் கண்டிப்பா சீதனத்தை கொடுத்துருவேன். ஏன்னா என் அக்காவோட கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால என் அக்கா கல்யாணம் நிக்க கூடாது. நீங்க சொன்ன தேதிக்குள்ள நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். நீங்க எவ்வளவு நகை போடுறதா சொல்லிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா மிச்ச நகை நாங்க போட்டதா தான் நீங்க வெளியில சொல்லணும். நீ எங்களுக்கு கொடுத்த வாக்க நாங்க நம்புறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் வரலனா என் புள்ள மண்டபத்துக்கு வர மாட்டான். நான் அவனை வர விட மாட்டேன். நீங்க தாராளமா நம்பலாம். போலாம். எனக்கு துபாயில ஒரு வேலை கிடைச்சது. ஆனா இங்க ஆம்பளை துணை இல்லல. இவனை விட்டு நான் எங்க போவேன்? நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? நானும் காயத்ரியும் வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். தேங்க்ஸ். அப்புறம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த மாசம் 29ஆம் தேதி. ஆமா. மனோண்ணா, நானும் வரேன். நீ ஒண்ணு வண்டியில ஏற வேணாம், நடந்தே போ. அண்ணா, நான் முக்கியமான ஆளை பார்க்க போறேன். குழுக்கள் எடுத்துடலாமா? அக்கா, ஒரு நிமிஷம். உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு.
என்னோட அக்காவுக்கு கல்யாணம். நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்கன்னா இந்த தடவை குலுக்கல் நடத்தாம இந்த சீட்டை நான் எடுத்துக்கட்டுமா? நீ எடுத்துக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான். எனக்கும். அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. என்ன காயத்ரி இப்படி இழைச்சிட்ட? ஓ, நான் இழைச்சாலும் மத்தவங்க எல்லாரும் நல்லா இருந்தா போதும். அம்மா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பெருசா சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். காயத்ரி கொஞ்சம் இரு. இது உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. பிளவுஸ் பீஸ் அளவு பிளவுஸ் அதுல தான் இருக்கு. புதன்கிழமை வேணும்னு சொல்லிடு. ஓகே. ஏமா இது எனக்கு வந்தது இல்லம்மா. சாரி. உனக்கு என்னாச்சு காயத்ரி? நாளைக்கு உங்க அக்காவுக்கு கல்யாணம், இங்க இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரு நாளுடைய சம்பளம் கிடைச்சா நல்லது தானே மாஸ்டர். மாஸ்டர், ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனை தர முடியுமா? 5 லட்சம் கல்யாணத்துக்காக தான். ஒரு மாசம் கழிச்சு நான் திருப்பி கொடுத்துறேன். உனக்கு எப்ப வேணும்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வேணும். என் கையில இல்ல, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர்றேன். நிஜமாவா மாஸ்டர்? ஆமா. எதுக்கும் நீ சாயந்தரம் ஃபோன் பண்ணிட்டு வா. தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றி. பாவம். ரவி போன் எடுக்க மாட்டேங்கிறான். நேத்து கேட்டப்போ இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னா. செலவு வேற நிறைய இருக்கு, கையில சுத்தமா பணம் இல்ல. டேய், நீ அதை நம்பிக்கிட்டு இருக்காதடா. அந்த பணம் எல்லாம் வரப்போறது இல்ல. டேய் சும்மா இருடா, வா அவனை போய் பார்க்கலாம். டேய், இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம்டா. நாளைக்கு முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா அவனை போய் பார்ப்போம். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன இங்க வந்து நிக்கிற? அது என்ன ஒரே டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்லங்க. பின்ன நீ இங்க நிக்காம அங்க வா. வர்றவங்க எல்லாரும் உன்னதான் கேக்குறாங்க. அந்த காயத்ரி இன்னும் காணோங்க. பணம் கொண்டு வரேன்னு சொன்னவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் அவளுக்கு போன் பண்ணிட்டு வரேன். நீங்க போய் வந்து அவங்கள கவனிங்க. ஓகே ஓகே ஓகே. சரி. இந்த மாஸ்டர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரா? ஹலோ ஆண்டி. புடவை கொடுக்கற சடங்குக்காக கொஞ்சம் பேர் இங்க இருந்து அங்க வராங்க. இதுல ஒரு வயசான அம்மா வராங்க. அவங்க கையில நீ சொன்ன மாதிரி அந்த 5 லட்சத்தை கொடுத்தனா போதும். அப்புறம் யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த பணத்தை கொடுத்துறேன். சரிங்க ஆண்டி, கொடுத்துறேன். அப்புறம் வீட்டுக்கு விருந்தாளிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? நான் போனை வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. அடக்கடவுளே, காசை நான் எப்படி கொடுப்பேன்? மாஸ்டர் போனே எடுக்கல. ஏன் தவள லேட்டு? அதை ஏமா கேக்குற? நாம எங்கேயாவது கிளம்பும் போதுதான் 1008 வேலை வரும். ஆமா, நீ எங்க நின்னுட்டு? ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அம்மா எங்க? அம்மாவும் மாமாவும் உள்ளதான் இருக்காங்க. போங்க. சரி, நான் உள்ள போய் பாக்குறேன்.
ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ரவுண்டு போடுறதுல உனக்கு எந்த பிரச்சனை இல்லையே. வேண்டாம். காயத்ரி காதுல விழுந்தது உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவா. அவ கிடக்குறா. அண்ணி இதோ வந்துட்டாளே உன் பொண்டாட்டி, நீ அவகிட்டே கேட்டுக்க. என்னவா? ஹே ஒண்ணுல. என்ன ரேக்காது, நீ ஏன் இப்படி லேட்டா வரலாமா? 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டாமா? ஐயோ அண்ணி, பஞ்சாயத்து ஆபீஸ்ல பியூனா இருக்கிறதால எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கிறதா இருக்கு. இதோ இங்க நிக்கிறாருல, இவருக்கும் சேர்த்து ஓடுறேன். நான் லீவு எடுக்கிறதே இல்ல அண்ணி. ஐயோ, இவர மாதிரி ஒரு ஆளை நீங்க கட்டியிருந்தீங்கன்னா எப்பவோ தற்கொலை பண்ணிருப்பீங்க. நீ என்ன பத்தி குறை சொல்ல வந்தியா இல்ல கல்யாணத்துக்கு வந்தியா? அப்படி தள்ளுறி ஹேண்ட் பேக் மட்டும் வந்துட்டா. பாத்தீங்களா உங்க தம்பியே? இந்த மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க கூடாது கடவுளே. எல்லாம் சரியாயிடும் ரேகா. எங்க இருந்து சரியாகிறது? சும்மா சொல்லக்கூடாது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சரக்கு அடிச்சாலும் சரி, இந்த மிலிட்டரி சரக்கு அடிக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அது மிலிட்டரி சரக்குனால வந்தது இல்ல, ஓசியில கிடைச்சா எல்லா சரக்கு நல்லா இருக்கும். ஆமா, எதுக்கு மிலிட்டரி இந்த மாதிரிலாம் பேசுறீங்க இப்போ? நீங்க வந்ததுல இருந்து அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு சின்ன குழப்பம். நான் ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீ அங்க போலையாடா? போகணும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலான் இருக்கேன். எல்லாரும் போகட்டும். இது 3வது ரவுண்டு. எல்லாரும் வந்துட்டாங்க. நீ அங்க போலையா? நாங்க போய் வேலை செய்யற அளவுக்கு என்ன வேலை இருக்கு? அதான் சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவ தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நாம சும்மா கருவேப்பில. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை அடிச்சுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். சாப்பிடுங்க. இங்க வா. இவதான் என் சின்ன பொண்ணு காவியா. காவியா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கிரைஸ்ட் நகர். நான் போட்டு மாமா. நீ வரவங்களெல்லாம் பாத்துக்கோ போ. நீங்க என்ன பொண்ணு பாக்கல? கௌரி இங்க வா. ஒரு நிமிஷம். இவங்களெல்லாம் நீ பாக்கலையா? மாப்பிள்ளை இருந்து வந்திருக்காங்க. காயத்ரி தானே? நான் தான். என் பேரு தேவகி. சோபா சொன்னது பணம் ஒருத்தர் எடுத்துட்டு வரேன்னாரு. ஆனா அவரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு காலையில கொடுக்கறேன்னு அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். சோபா ரொம்ப புடிவாத காரி. இருந்தாலும் அவகிட்ட நான் சொல்லி பாக்குறேன். ஆனா பணம் கொடுக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காது. இந்த காயத்ரி எங்க போனா? ஷோ, இது நல்லாவே இல்ல. அவ வந்து அழகா ரெடி பண்ணுவா. ஆமா, நாங்க ரெடி பண்றதே போதும். ஹாய். மனு. ஹாய்டா. நீ இப்ப காயத்ரி தானே தேடிட்டு இருக்க? எங்க வாழ? சும்மா இருடா. வேற யாருக்கும் தெரிய வேணும்னு அவ சொல்லியிருக்கா. ஓ நீயும் சொல்லிடாதடா. சரி சரி. இங்க என்ன பார்த்தா கூட பார்க்காத மாதிரியே இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட தலைவர் நான் தான். அவ என் தங்கச்சி மாதிரி. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். நீ கட்டி கொடுக்கலன்னா நான் அவளை கூட்டிட்டு ஓடிடுவேன். ஓ அப்படியா? அதையும் பார்க்கலாம். டேய், அவளுக்கு எப்பவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க தான் முக்கியம். அவங்கள விட்டுட்டு அவ எங்கேயும் வரமாட்டா. எல்லாரோட சம்மதத்தோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வருவா. அவ்வளவுதான். நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். என்னடா? அவ மாமா வராரா? மனோஜ், டென்ஷன்லாம் வேண்டாம். உன் கூட மாமா நான் இருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹாய். ஹாய் சார். ஹாய் சார்.
ஏற்கனவே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இல்லையே. ஏதாவது மீட்டிங்ல பார்த்திருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்து. சரிங்க மாஸ்டர். காயத்ரி, இன்னைக்கு நீ டூட்டிக்கு வந்திருக்கியா? மாஸ்டர், நேத்தே நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க எப்படியாவது எனக்கு பணம் கொடுத்து ஆகணும். நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் உங்ககிட்ட கடை வாங்கிட்டு தராத மாதிரி பேசுற. காயத்ரி, என்னால அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. தரேன்னு சொன்னவன் என்னை ஏமாத்திட்டான். மாஸ்டர், என்னாச்சு காயத்ரி? அப்படி என்ன அவசரம்? மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணை வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி எப்படியும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இல்லனா இந்த கல்யாணமே நடக்காது. நான் இவரதான் முழுசா நம்பி இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எப்படி அக்காவோட கல்யாணம் நடக்கும்? நான் கேட்ட இடத்துல கிடைக்கல காயத்ரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நீ பேசி பாரு, அவங்க நிலைமைய புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நாள் டைம் கேட்டு பாரு. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல மாஸ்டர். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. டோர் லாக் பண்ணுங்க. இவ எங்க போனா? இருங்க வரேன். சுபாஷினி, காயத்ரி எங்க காணோம்? அவ என்ன இன்னைக்குமா வேலைக்கு போயிட்டா? அவ இங்கதான் இருந்தா, இப்பதான் காணோம். போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இவ எங்க போனான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன அவ ஓடிட்டாளா? ஓடுனானா அவ அக்கா வாழ்க்கை என்னாகும் தெரியும்ல. அவ நம்மளை ஏமாத்தலான்னு பாக்குறாளா? இவ்வளோ தரித்திரம் பிடிச்சவங்களா இருந்தா இந்த சம்பந்தமே வேண்டான்னு இருக்கான். 5 லட்சம் கைக்கு வராம என் புள்ள அவங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். சரி வாங்க. எங்கடி காயத்ரி? இவ்ளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. அட, இன்னுமா நீ ரெடி ஆகல? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. காயத்ரி. ஐயோ, காயத்ரி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கல்யாணம் நடக்க போறது உனக்கு தான், காயத்ரிக்கு ஒண்ணு இல்ல. மேக்கப்லாம் போதும், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எங்க உங்க அம்மா எங்க? ஏக்கா, என்னக்கா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, கூட்டு வராம இருக்க? கூட்டு வா. வா வா. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. அட, வேகமா வா. இந்தாங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. முகூர்த்த நேரம் ஆயிருச்சு. தாலிய பையன் கையில கொடுங்க. தாலி கட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எதுக்குமே வக்கில்லாத ஒரு குடும்பம்னு தெரிஞ்சுதான் ஏன் புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாரானா. ஆனா நான் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. சரியான ஃப்ராடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. அத உங்க பொண்ணு காயத்ரி கிட்ட போய் கேளுங்க. எங்கங்க அவ? நீங்களே பாருங்க.
அவ அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல கூட அவ இல்ல. கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்ட வரதட்சணையா கொடுக்கல. ஓடி போயிட்டா. எங்களுக்கு காசு தர முடியாததுனால அவ ஓடி போயிட்டா. காசா? ஆமா, 25 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் நாங்க அவகிட்ட சீதனமா கேட்டோம். அதுல பாதி பணம் தான் கொடுத்தா. ஐயோ, மீதி பணத்தை நேத்தே தரேன்னு சொல்லியிருந்தா. நேத்து அவளால கொடுக்க முடியல, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொடுக்கறேன்னு சொன்னா. பணமும் வரல, அதோட அவள ஆளையும் காணோம். அவ செஞ்சிருக்கிறது நம்பிக்கை துரோகம். இந்த மாதிரி ஒரு மோசமான குடும்பத்துல வந்து மாட்டிக்க பார்த்தமே கடவுளே. ஆமா, நீங்க தானே வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொன்னீங்க. யார் சொன்னது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.